என்ன இருந்தாலும் இந்த பையன் டிஎம்கேவை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருக்கக்கூடாது. என்ன மேட்டர்னா, ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் தமிழக வெற்றி கழகம் வர்சஸ் டிஎம்கேன்ற மாதிரி இந்த ஷோ போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தம்பி ஸ்பீச் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அவர் பேச வரத்துக்குள்ள இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்களா, ஒரு சில விஷயங்கள் கேட்டிருப்பாரு. அதுக்கு இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர மாசம் ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக இந்த பையன் சொல்றதுலையும் ஒரு விதத்தில் பயங்கரமாக லாஜிக் இருக்கு. இப்போ அந்த வீடியோ என்னன்னு பாருங்களேன். சார் இப்போ புதுசா நிக்கிறவர் நான் ஒரே ஒரு குறுக்கீடு செஞ்சுக்கலாமா? தம்பி லேப்டாப் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு வைங்க. இப்ப எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்கல்ல, தமிழக அரசு சார்பில் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஐயா செய்யல ஐயா இருங்க. மாணவர்களுக்கான அந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் உருவாக்கி தராங்க. தொடர்ந்து எத்தனையோ பல நல்ல திட்டங்கள் செய்யறாங்க. இப்ப மகளிர் உரிமை தொகை பத்தி சொன்னீங்க. மகளிர் உரிமை தொகையினால இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் வந்து பயன்படுது? இருக்கு சார் இருக்கு. रुको जरा सबर करो. லேப்டாப் திட்டம் எப்ப இருந்துச்சு? நாங்க +1 +2 படியத்துல இருந்தே இருந்துச்சு சார். அது ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என் கேள்வி. இவ்வளவு நாளா எங்க போச்சு உங்க கண்ணு? அதான் தெரியும் கேள்வி. புரியுதா சார் நான் சொல்றது? இவ்வளவு நாள் இந்த லேப்டாப் ஸ்கீம் வந்து இவங்க கொண்டு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆக்சுவலாக இந்த பையன் ரொம்ப லாஜிக்காக கரெக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.